Welcome to Jazz Media. Hello students. இன்னைக்கு நம்ம 10th standard max example 1.9 பார்க்க போறோம். 1.9ல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Given f of x ன்னு சொல்லிட்டு 2x minus x square ன்னு கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கலாம் first நம்ம. f of x equal to 2x minus x square. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? f of 1 கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ x இருக்கிற இடத்துல 1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மள கேக்குறது என்னது? f of 1. ஓகேவா? அப்போ x இருக்கிற இடத்துல நம்ம 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 into 1 minus 1 square. 2 into 1 என்ன? 2 2 minus 1 square பண்ணா நமக்கு answer 1. 1 square is equal to 1 அப்ப 2 minus 1 equal to 1. இப்போ f of 1 உடைய answer என்ன? f of 1 is equal to 1. இதை எடுத்து எழுதிக்கிட்டோம். Next second subdivision கொடுக்குறாங்க. Second subdivision என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. f of x plus 1 கொடுத்திருக்காங்க. x plus 1ங்கறப்போ x இருக்கிற இடத்துல x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். பொதுவாவே f of னு கொடுத்துட்டு ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேர்மை xங்கற இடத்துல போய்ட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அதுதான் ப்ரொசீஜர். இப்போ x plus 1 கொடுத்திருக்காங்க. அப்போ xங்கற இடத்துல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இந்த 2x minus x square இருக்குலையா? எங்கெங்கலாம் x இருக்கோ அங்கலாம் x plus 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்போ நம்ம என்ன எழுதணும்? f of x plus 1 is equal to 2 into x plus 1 minus x plus 1 whole square. இப்போ பாருங்க இது இந்த 2ங்கிறது மல்டிப்ளைல இருக்கு x plus 1 ஓட. இப்போ இந்த 2ங்கிறது இந்த xக்கும் காமன் 1க்கும் காமன். அப்போ இந்த 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 2 into x 2x plus 1 into 2 என்ன? 2. So 2x plus 2 ன்னு எழுதியாச்சு. அடுத்து பாருங்க இங்க மைனஸ் இருக்கு. அடுத்து இங்க x plus 1 whole square இருக்கு. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a plus b whole square ஃபார்மேட்ல இருக்குதா பார்க்கறப்போ? அப்போ a plus b whole square ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab. அப்போ நம்ம என்ன பண்ணனும்? aங்கற இடத்துல x இருக்குது. bங்கற இடத்துல 1 இருக்கு. அப்போ aங்கற இடத்துல x னும் bங்கற இடத்துல 1 னும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகேவா? இப்போ இங்க மைனஸ் இருக்குறதுனால நம்ம பெருசா ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாம். ஓபன் பிராக்கெட் பண்ணியாச்சு. இப்போ aங்கற இடத்துல xங்கறப்போ a ஸ்கொயருக்கு பதிலா x ஸ்கொயர்னு எழுதணும். bங்கற இடத்துல 1 இருக்குறதுனால b ஸ்கொயருக்கு பதிலா 1 ஸ்கொயர் plus 2ab 2 into ab அப்படிங்கறப்போ என்ன எழுதணும்? x into 1. ஓகேங்களா? இப்போ எழுதியாச்சு. இப்போ பாருங்க இந்த 2x plus 2 அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இங்க உள்ளத சால்வ் பண்ணலாம். x square plus 1 square பண்ணா 1 தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க இந்த மூணு டேர்மும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. 2 into x into 1ங்கிறது. அப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 2 into x 2x. 2x 1 ஆல மல்டிப்ளை பண்ணா 2x தான் கிடைக்கும். 1 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே வேல்யூ தான் கிடைக்கும். சோ 2x. இப்போ இங்க மைனஸ் இருக்கு வெளியே. இந்த மைனஸ் என்ன பண்ண போறோம்? உள்ள கொண்டு வர போறோம். உள்ள வந்துட்டு ஒவ்வொரு டேர்மையும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ணா என்ன கிடைக்கும்? 2x plus 2 minus x square ஆல multiply பண்ணா minus x square minus into plus minus 1 அடுத்து minus into plus minus 2x. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை ஆர்டர் பண்ணனும். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்கு அப்படினா அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஆர்டரா எழுதணும்? இப்போ கியூப் வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருக்குனா ஃபர்ஸ்ட் கியூப்க்கு தான் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் x கியூப் இருந்ததா அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்புறம் x ஸ்கொயர் எழுதணும். தென் x எழுதணும். அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதணும். சோ இதுதான் ஆர்டர். பவர் 4 இருந்ததுனா அந்த பவர் 4ல உள்ள டேர்ம் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். பவர் எந்த பவர் ஹை பவர் இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட்ல எழுதணும். அதுக்கு அப்புறம் அந்த பவர் அப்படியே குறைச்சிட்டே கான்ஸ்டன்ட் வரைக்கும் ஆர்டரா எழுதணும். அதுதான் நமக்கு ப்ரொசீஜர். ஓகேங்களா? இப்போ பாருங்க நம்ம சம்ல இங்க ஸ்கொயர் தான் ஹை பவரா இருக்குது. 2 தான இப்ப ஹை பவரா இருக்குது இங்க இருக்க கூடியதுல. சோ அத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். minus x square ன்னு இருக்குது. அத ஃபர்ஸ்ட் வச்சு எழுதிக்கலாம். x ஸ்கொயருக்கு அடுத்த பவரா என்ன வரணும்? வெறும் x வரணும். இங்க பாருங்க x டேர்ம் நமக்கு ரெண்டு டேர்ம் இருக்குது. 2x இருக்கு. இங்க minus 2 இருக்குது. 2x இருக்குது. அப்ப plus 2x உம் minus 2x உம் கேன்சல் ஆயிடுமா? அது போயிடுச்சு. அடுத்து பாருங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. கான்ஸ்டன்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா இங்க +2 இருக்கு. இங்க -1 இருக்குது. 2 - 1 என்ன? +1. So minus x square plus 1. இதுதான் f of x plus 1க்குள்ள ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் third subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. third subdivision என்ன?
f of x plus f of 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ f of xக்கு நம்ம என்ன எழுதணும்? கொஷின்லேயே நமக்கு f of xக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 2x minus x ஸ்கொயர்னு. ஸோ அப்போது அதை சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். 2x minus x ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் f of 1க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போது அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 1க்கு 1ன்னு. ஓகேங்களா? ஸோ இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர். ஸோ எக்ஸாம்பிள் 1.9 ஓவர். இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.